நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியாகும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தி நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஒரு உன்னதமான பள்ளிகளை வழிநடத்தக்கூடிய உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுடைய மாநில முதல்வர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட மிக சிறப்பான ஒரு வருங்காலத்தை கட்டி எழுப்புவதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம். நன்றி. ஒரு இடம் மனிதன் உருவாக்குற இடம்னா அது கருவறை. ஒரு இடம் ஒரு மனிதன் முழுமையாக இடம். அப்படிப்பட்ட இந்த ஒரு உன்னதமான பள்ளிகளை வழிநடத்தக்கூடிய உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுடைய மாநில முதல்வர். நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 2026-27 கல்வியாண்டு துவங்கும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 2026-27 கல்வியாண்டு துவங்கும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 2026-27 கல்வியாண்டு துவங்கும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதன் பிறகாக தற்போது அமைச்சர் தலைமையில பள்ளிக்கல்வி அலுவலர்களுடனான ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தற்போது வரை வெளியிடவில்லை. அந்த தேர்வு முடிவுக்கான தேதி என்பதை தற்போது அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஜூன் மாதம் 20ஆம் தேதி திட்டமிட்டபடி, மே மாதம் 20ஆம் தேதி திட்டமிட்டபடி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான தேதியும் ஏற்கனவே திட்டமிட்டபடியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மே மாதம் கோடை விடுமுறை முடிந்ததன் பிறகாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த 3 நாட்கள் விடுமுறை கூடுதலாக இருக்கிறது. அது காரணம் என்னவென்றால் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பாடத்திட்டம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான புதிய பாட புத்தகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில். அதன் காரணமாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும், ஜூன் 1 முதல் 3 வரை அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திட்டமிட்டபடி மே மாதம் 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான பாட வகுப்புகள் தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வகுப்பறைகள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை இந்த ஆண்டு மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் புதிதாக உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புதிய புத்தகங்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட இருப்பதன் காரணமாக அவர்களுக்காக 3 நாள் கூடுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே தினத்தில் ஆசிரியர்களுக்கான பயிற்சியும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.